இந்த ரெண்டு பாடல் 2289 2290 பக்கம் பக்கமாக ரெண்டு பாட்டு எழுதியிருக்கார். ரெண்டும் மந்திரங்கள். ஒன்று ஆத்மாவையும் இன்னொன்று பிரம்மத்தையும். ஒன்று ஆத்மானா பிரத்யேக ஆத்மா, உடம்புக்குள்ளே இருக்கிற மாதிரி தெரிகிற ஒரு ஆத்மா. ஆனால் உண்மையிலே அது உடம்புக்குள்ளே இல்லை, எங்கும் இருக்கிறது, உடம்புக்குள்ளே இருப்பது போல தெரியுது. அதை ஒரு பாடலிலும் பரமாத்மாவையும் இங்கே சொல்கிறார். ரெண்டுமே ஒன்று தான். பொன்னை மறைத்தது பொன்னணி பூஷணம். நம்ம படிக்கும்போது பூஷணம்னு படிப்போம். பூஷணம் தமிழில் பூடனம் அப்படின்னு படுது. பொன்னின் மறைந்தது பொன்னணி பூஷணம். தன்னை மறைத்தது தன் கரணங்களாம். தன்னில் மறைந்தது தன் கரணங்களே அப்படின்னு ஒரு பாட்டு. அடுத்தது மரத்தை மறைத்தது மாமத யானை. மரத்தின் மறைந்தது மாமத யானை. பரத்தை மறைத்தது பார்முதற் பூதம். பரத்தின் மறைந்தது பார்முதல் பூதமே. இப்போ இதை ரெண்டாவது பாட்டை முதல் எடுத்துக்கிட்டு முதல் பாட்டை அடுத்தது பார்ப்போம். மரத்தை மறைத்தது மாமத யானை. மரத்தின் மறைந்தது மாமத யானை. பரத்தை மறைத்தது பார்முதற் பூதம். பரத்தில் மறைந்தது பார்முதற் பூதமே. இது ரொம்ப பிரசித்தி மிக்க பாட்டு, நிறைய பேருக்கு தெரிஞ்சது தான். நாற்பது 41 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய மகள் 4 வயசு இருக்கு. அப்போது குருவாயூருக்கு கூட்டிகிட்டு போயிருந்தேன். அங்கே பாஞ்சஜன்யம்னு ஒரு ஹோட்டல் இருக்குது, இப்போ இருக்குது. அப்போது குருவாயூரில் சேவை செய்த ஒரு யானை இருக்குது, அது கேசவன்னு பேர். எல்லாருக்கும் கேசவனை பிடிக்கும். அப்புறம் அவன் இறந்துட்டான். அவனுடைய தந்தர் எடுத்தையும் இப்போது குருவாயூர் கோயிலுடைய நுழைவாசல்லையே வச்சுருக்கிறாங்க. அவனை மாதிரியே உருவத்தை அந்த பாஞ்சஜன்யம் ஹோட்டல் முன்னாடி வச்சுருக்கிறாங்க, நிஜ உருவம். இப்போல்லாம் இந்த விழாக்களுக்கெல்லாம் யானை பயன்படுத்தக்கூடாதுன்னு ரோபாட் யானை வந்துடுது. அந்த ரோபாட் யானையை இப்போ ஒரு குழந்தைகிட்ட கூட்டிகிட்டு போகிறோம். இப்போ அதே மாதிரி தான் இந்த பூர்ணிமா அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போகும்பொழுது அவகிட்டையே பரமந்தான். அது மரத்தில் செய்த யானை தான் கேசவன். அந்த பொம்மை ஆனால் தத்துரூபமாக செய்திருந்தாங்க. உயரம், காது, தந்தம், அந்த முகத்தில் அந்த புள்ளிகள்லாம் அதெல்லாம் அது ரொம்ப தத்துரூபமாக இருந்ததுனால குழந்தை அது யானைன்னு நினச்சிட்டா. கிட்டேயே வரமாட்டேங்கிறான். அப்போல்லாம் ஃபோட்டோகிராஃப்லாம் இல்லை. அப்புறம் நான் போய் அது பயத்தை போக்கணுங்கிறதுனால அந்த தந்தத்தெல்லாம் தொட்டேன், வாய்க்கெல்லாம் கைவிட்டேன். அப்புறம் தட்டி தட்டி காமிச்சேன். அப்புறம்தான் அது யானையாக இருக்க முடியாது, யானை போல் ஒரு பொம்மை அப்படின்னு அந்த அறிவு கொஞ்சம் புரிஞ்சிடுச்சு. புரிஞ்ச உடனே பிறகு தைரியமாக வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் ஆம்பளை பையனாக தானே பண்ணியிருக்கா, மேலே தூக்கார வையும்பா. அந்த அளவுக்கு தூக்கவும் முடியாது. இப்போது மரத்தினால் செய்யப்பட்ட யானையை உண்மை யானையை மறைச்சிடுச்சு. மரத்தை மறைத்தது மாமத யானை. அப்போ திருமூலரும் தன் குழந்தைய கூட்டிகிட்டு போயிருப்பாரோ குருவாயிருக்கு. அந்த குழந்தைக்கு அந்த யானைங்கிற ஒரு அபிப்பிராயம், ஒரு கன்க்ளூஷன், ராங் கன்க்ளூஷன் தான். ஆனால் அது கரெக்ட் கன்க்ளூஷன் நினச்சிது. அந்த கன்க்ளூஷனாக தீர்வு தன்னை அது என்ன பார்த்துது, அது யானை கொன்னுடான்னு பயப்படுது. இந்த உலகம் அப்படி தான். இந்த உலகம் நமக்கு அச்சுறுத்துது. எப்படி தான் இந்த உலகத்தில் பிழைப்ப, இப்படி இருக்கிறானே அப்படின்னு. ஒரு குழந்தைக்கு மனநோய்
குன்றி போய் பிறந்துருது வச்சுக்க, அந்த தாய்க்கு இந்த உலகத்தில் இவன் நான் விட்டால் எப்படி பழைப்பான்? எனக்கோ வயசாகிட்டே போகுது, இவனோ கை கழுவு தெரியல, சாப்பிட தெரியல, நல்லது கெட்டது தெரியல, எது கேட்டாலும் சிரிக்கிறான். அவனுக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும். இந்த உலகம் அவனை என்னென்ன பண்ணும். அது ஆம்பளை பையன். பொம்பளை பொண்ணாக இருந்ததுன்னா பிச்சை எடுக்க முடியுமா? பயப்படுறாங்கல்ல. இந்த உலகம் எப்படிப்பட்ட ஒரு மிரட்சி தரக்கூடியதாக இருக்குது. உண்மையில் எல்லாருக்கும் மனநோய் கொண்டிருக்கு மட்டும் இல்லை, சாதாரண மனுஷனுக்கே பயமாக இருக்குது, பயந்துக்கிட்டே இருக்கிறான். இந்த யானையை நம்மளை மிரட்டுது. ஆனால் அது மரணம்னு தெரிஞ்ச உடனே விளையாட்டாகி போச்சு. இதே மாதிரி இந்த குழந்தை குட்டிக்காரனம் போகிற நாய் பொம்மை, அது சாவி கொடுத்தோடனே அது குவான்னு கத்தி கத்தி இது அப்படியே குதிச்சு குதிச்சு போடுத, அந்த குழந்தை தொடவே மாட்டேங்குது. அது சாவியெல்லாம் பிடிக்கிட்டு விட்டோன்னே அது தட்டி விட்டால் கீழே விழுது, இப்படி போட்டால் விழுந்தது. அப்புறம் அது துணிச்சலாக அப்படி தட்டி பார்த்தது, அப்புறம் அது விழுந்தது, அப்புறம் பொம்மைன்னு எடுத்துச்சு. அதுக்கப்புறம் விளையாட ஆரம்பிச்சு. எது பயமுறுத்துச்சோ அது விளையாட்டாகவும் களிப்பாகவும் மாறிடுச்சு. உனக்கு எப்பொழுது சலிப்பாகவும் பயமாக இருந்ததோ இப்போ களிப்பாகவும் விளையாட்டாகவும் மாறிடுச்சு. ஒரே பொருள், அறிவு. அறியாமல் இருக்கும் வரை இந்த யானை பயமுறுத்துச்சு. அறிவு வந்த பிறகு எனக்கு அதுவே விளையாடும் சொப்பு, எனக்கு விளையாட்டு கடல். எப்போ கிடைச்சாலும் அது உள்ளே போய் கால் சந்தில் போவேன், இந்த மேலே ஏறி குதிப்பேன். அப்படி தான் பேரூர் கோயிலில் 2 யானை இருக்கும் நடராஜர் பெருமாள் கிட்ட. எந்த குழந்தையும் அதில் போய் உட்காராமல் வந்ததே கிடையாது. ஆனால் வெயிலில் போய் உட்காந்ததுன்னா சுட்டுடும், தெரியாமல் உட்காந்துட்டு, அறியாமல்னா சுட்டுடும். இப்போ சாயங்காலமாகி கூடுதாயின்னா ஜாலியாக உட்காரலாம். இப்படி தான் இந்த அடுத்து சொல்கிறாரு, பரத்தை மறைத்தது பார் முதற் பூதம். பரம்னா கடவுள். இந்த பிரபஞ்சம் கடவுளை மறைச்சிக்கிட்டு தான். ஏன் இந்த பிரபஞ்சத்தை எங்கேயாவது ஒளிஞ்சிட்டு இருக்கிறாரா? அப்படி தான் நம்ம தேடிட்டு இருக்கிறோம். இந்த பிரபஞ்சத்தில் எங்கே ஒளிஞ்சிருக்கிறாரு? கைலாயத்தில் ஒளிஞ்சிருப்பாரோ, வைகுண்டத்தில் ஒளிஞ்சிட்ருப்பாரோ, பார்க்கடலில் படுத்துட்டு இருப்பாரோ அப்படின்னு நம்ம தேடிட்டு இருக்கிறோம். அவரு கிடைக்கவே முடிய மாட்டேங்கிறார். இந்த மரம் இந்த யானைக்குள்ளே எங்கே இருக்குதுன்னு தேடுறோம். மறைச்சி இருக்குது மரத்தை. எங்கே இருக்குது மரம்? காட்டுங்க காட்டுங்கிறாங்க. எங்கே தொட்டாலும் மரம் தான். பாலை தொட்டாலும் மரம், தலையை தொட்டாலும் மரம். இந்த பார் முதல், இந்த பாருங்கிறது இந்த பூதங்கள். பார் முதல் போனால் ஆகாயம், காற்று, அக்னி, ஜலம், நீர், நிலம். இந்த பார் பூதம். இந்த பூதங்கள் பூத காரணமாகிய, பூதாதிபதியாக, பூத கணாதி சேவிதனாகிய அந்த கணபதியை மறைக்குதுங்க. கடவுளை மறைச்சிக்கிட்டு எங்கே இருக்கிறாரு காட்டுங்க, எங்கே இல்லைன்னு சொல்லு. இந்த யானையில் மரம் இல்லாத இடத்த காட்டு. தந்தத்தில் சார், அதுவும் மரம்தான். கால் நகம், அதுவும் மரம்தான். வால், அதுவும் மரம்தான். இப்போ இந்த பார் முதற் பூதம், பரத்தை மறைத்தது பார் முதற் பூதம். பார் முதற் பூதம், அது முதற் பூதம். வழி பூதம்னு ஒன்று இருக்குது. பூதத்தினால் பூதம் செய்யப்பட்டிருக்குது. சூக்ஷ்ம பூதத்தினால ஸ்தூல பூதம் படைச்சிருது. இந்த ஸ்தூல பூதத்தை சூக்ஷ்மமாகிட்டோம்னா பஞ்சபூதங்கள் ஆகிட்டோம். அது தன்மாத்திரான்னு சொல்லுவோம். அதை தான் ஆகாசம், வாயு, அப்பு, தேயு, அப்பு, இந்த பிருத்திவிங்கிற 5 பூதங்கள். இந்த பூதங்களை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது தான் கடவுளே. கடவுள் தான் இப்படி தெரிகிறார். ஏன்னா அவர் இப்படி தான் சொல்கிறார், நான் இதை சிருஷ்டி செய்யும் பொழுது நான் ஆகாயமாக ஆனேன்கிறார். ஸ்ருஜக அஸ்ரஜித். ஸ்ருஜதன்னா நான் ஆகாயமாக வெளிப்பட்டேன். என்னை காட்டுன்னு சொல்லிகிட்டு இருந்தான். நான் கண்ணுக்கு தெரியாத அறிவாக இருந்தேன். உன்னை பார்க்கணுன்னா இதோ பாரு என்ன அப்படின்னேன். அப்போ நான் ஆகாயமாயிட்டேன். நான் என்னை காட்ட முடியுது. அப்படி தான் இப்போ எனக்கு நீங்கள் பார்க்கணுன்னா எப்படி காட்ட முடியும்? நான் பாருங்கள் என்னென்னு வெளியே வந்து நிற்கிறேன். இல்லை குரல் மட்டும் கிடுது,
சார் குரல் மட்டும் இல்லை, நீங்கள் எப்படி இருக்கீங்க, வெளியே வாங்கன்னா வெளியே வந்தேன். இது மாதிரி இந்த கடவுள் ஓம்னு சப்தம் போட்டுட்டு இருந்தார். யார் அங்கே சப்தம் ஓம் ஓம் போடுறது, வெளியே வா அப்படின்னு. இதோ வந்தேன், சுற்றி பார்க்குறேன், இடம் வந்துடுச்சு. ஆகாயம்தான் நீயா, இப்போ பார் அப்படின்னு காத்தாயிட்டார் அந்த ஆகாயத்தில். ஓ நீங்கள் தான் காத்தா, இப்போ பார் அப்படின்னு அக்னி ஆகிட்டார். சூரியன் சந்திரன் ஆகிட்டார். இப்போ பார் பூமியின் தண்ணியும். அவர் தான் தன்னை காட்டிக்கிறார். அப்படி நீ தானே கேட்டேன். தன்னை அது மாதிரி பார்முதற் பூதமாக கடவுள் தான் காட்டிகிட்டு இருக்கிறார். நீ எதெல்லாம் பார்க்குறியோ அதெல்லாம் தான். அது இப்போ உனக்கு அறிவு வந்துடுச்சு. யானையை கண்டுபிடிச்சோன்னே, மரத்தை கண்டுபிடிச்ச உடனே, விளையாட்டாக போன உடனே, அடக்கடவுளே நான் தேடின கடவுள் இதானா? கடவுளை தேடிட்டு நான் கைலாயம் போகணும்னு நினச்சேன், கங்கையில் குளிக்கணும்னு நினச்சேன், வைகுண்டத்துக்கு போகணும்னு நினச்சேன், சொர்க்க வாசல் எப்போ திறப்பாங்கன்னு பெருமாள் கோயிலுக்கு காத்துட்ருந்தேன். கடைசியில் சொர்க்க வாசல் மரமாக அவர் தான், தெருவும் அவர் தான், பனைமரம் அவர் தான், நானும் அவர் தான். இந்த பூதமும் மறைச்சிட்டு தான் இருக்குது. என்கிட்டயே இந்த இடத்துல கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கிறார். இந்த பார்முதற் பூதம், இந்த பஞ்சபூதமும் என்னிடமே கடவுளை மறைச்சிட்டு இருக்குது. மறைச்சது யார்? அறியாமல் தான் மறைச்சது. ஒரு பொருள் மறைக்கணும்னா மறைக்கப்பட்ட பொருளோடு பெருசாக இருக்கணுமா சிறுசாக இருக்கணுமா? ஒரு மோதிரத்தை மறைக்கணும்னா அதை மூடுற பொருள் மோதிரத்தோட சின்னதாக பெருசாக தான் இருக்குது. இப்போது கடவுளையே மறைக்குதுன்னா கடவுளை பெருசாக தானே இருக்கணும் மறைக்கிற பொருள். அப்போ என் அறியாமை எவ்வளோ பெருசாக இருக்கணும்? கடவுளோடு பெருசாக இருக்கணும். இல்லை, உன் அறிவை மறைக்கிறதா இருந்தால் போதும். இந்த சூரியனை மறைக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய கல் வேணும்? சூரியனை உலகமே மறைச்சிடும். அறிவை மறைக்கிறதுக்கு எவ்வளோ போதுமோ அவ்வளோ இருந்தால் போதும் இல்லையா? அறிவு இல்லை, இவ்வளோதான் இருக்குது. அதை மறைக்கிறதுக்கு கொஞ்சம் கொடுத்துருக்காரு. பார்த்தோன்னே எல்லாம் காணா போயிடுச்சுங்கிறார். அந்த மறைப்பு சின்னது தான். ஆனால் மறைக்கிற பொருள் பெருசாக இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. இப்போ பரத்தை மறைத்தது பார்முதற் பூதம். இதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? கடவுளை எங்கேயும் தேட வேண்டாம். இப்போ இந்த பார்முதற் பூதம் கடவுள்னு தெரிஞ்ச பிறகு நீங்கள் பயப்படுவீங்களா? ஆனால் சில மதத்தில் கடவுளுக்கு பயப்படுங்குது. இறை அச்சம் தேவை. அவர் உங்களை தண்டிச்சிடுவார், கவனித்து கொண்டே இருக்கிறார், அவர் எப்பொழுதும் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறார் அப்படின்னு மிரட்டிகிட்டே இருக்கிறாங்க. அப்படின்னு மாதிரி. ஆனால் நம்ம முருகர் அப்படி சொல்லு, யாம் இருக்க பயமேங்கிறார். அபயம்தான். எல்லா சாமியும் ஒரு கை இப்படி வச்சுருக்கோம். அபயகரம் இந்தா வாங்கிக்க. வரதகரம் ஒரு கை இப்படி காட்டும். அதான் அங்கே திருப்பதியில் இருக்கிற வரதர் வரதகரம் காட்டுறார், அபயகரம் காட்டுறார். என்ன கடவுள்? என்னை பார்த்து பயப்படுறியா? இந்த உலகத்தில் பயப்படாத ஒரே வசதி நான் மட்டும்தான். நான் தான் அபயம். இந்த பிரபஞ்சமாக நான் இருந்தால் உனக்கு பயமாக இருக்குது, சரீரமாக இருந்தால் பயமாக இருக்குது. ஆனால் இது நான் தான் தெரிஞ்சுக்க. பிரபஞ்சமாக இருப்பது நான் தான், யானையாக இருப்பது நான் தான் அப்படின்னு மரம் சொல்லிடுச்சு. இனிமேல் யானை பார்த்து எனக்கு என்ன பயம்? மரத்தை பார்த்து நான் பயந்ததில்லை, ஆனால் கடவுளை பார்த்து நான் பயப்பதில்லை. இனிமேல் இந்த உலகம் எனக்கு பயமுறுத்தாது அப்படின்னு ஒன்று பாதி தெரிஞ்சுக்கிட்டோமா? அடுத்த மந்திரத்துக்கு போவோம். பொன்னை மறைத்தது பொன்னணி பூஷணம். அப்படின்னா பொன் அணி, பூஷணம்னாக நகைன்னு அர்த்தம், ஆபரணம். பொன்னால் செய்யப்பட்ட, அணின்னா செய்யப்பட்ட, பொன்னணி, பொன்னால் செய்யப்பட்ட இந்த நகை பொன்னையே மறைச்சிடுச்சான். இது என்னங்கன்னு கேட்டேன். வளையல்னாரு. நான் தங்கம்னு சொல்லுவீங்கன்னு நினச்சேன். சார் தங்கம் தான் சார் அப்படின்னு. ஏன் முதல்ல சொல்லலை? அது நகையாக இருக்குதா, அதனால் நான் தங்கம்னு சொல்லலை. முதல்ல எனக்கு நகை தான் கண்ணில் படுது. ஏன்? நகையை பார்க்கும்போது தங்கம் பின்னாடியே மறைஞ்சிருக்குது. நகை பின்னாடி மறைஞ்சிருக்குதா தங்கம்? முன்னாடியும் பின்னாடியும் உள்ளும் வெளியும் அதுதானே இருக்குது. நகையே கிடையாதுங்க, தங்கம் மட்டும்தான் இருக்குது. ஆனாலும் நம்முடைய அறிவை இந்த நகை மறைக்குது,
தங்கத்தை பார்க்க விடாமல். ஆனால் திருடன் பார்த்துட்டான், இருட்டிலே பார்க்குறான். அவன் வந்து நகையை பார்க்க மாட்டேங்கிறான், டிசைன்லாம் பார்த்து எடுக்கிறான்னு சொல்கிறான். கூட இருக்கவன் சொல்லுவான், டிசைன் நல்ல டிசைனாக எடு, வழித்து போடுறா. அப்புறம் அதை அரைச்சி பவுடராக்கினா தான் நம்ம கொண்டு போய் விற்க முடியும். இதே கொண்டு போனாக்கா மாட்டிக்கோ. இந்த பொன்னை மறைத்தது பொன்னடி பூஷணம். மறைக்கல, அறிவை தான் மறைத்தது. கண்ணுக்கு மறைப்பே இல்லை. உன் அறிவு ஒன்றை பார்க்காம ஒன்று பார்க்க வச்சுது. கடவுளை பார்க்காம உலகத்தை பார்க்க வச்சுது. மரத்தை பார்க்காம யானையை பார்க்க வச்சுது. இங்கே பொன்னை பார்க்காம நகையை பார்க்க வச்சுது. உன்னுடைய விஷன் தான் மாறுது. இந்த பொருளை நீ மாற்றவில்லை. இப்போது இந்த அறிவு வந்த பிறகு இந்த பூஷன் எங்கே போச்சு? பொன்னில் மறைந்தது. அங்கே யானை மரத்தில் மறைஞ்சு போச்சு. கடவுள்னு தெரிஞ்ச உடனே இந்த பிரபஞ்சம் கடவுளாக மாறி போச்சு, மறைஞ்சு உள்ளே போயிடுச்சு. தன்னை மறைத்தது தன் கரணங்களாம். இப்போ தன்னையே என்னுடைய கரணங்களே மறைச்சிடுச்சான். இப்போது தன்னில் மறைந்தது தன் கரணங்களே அப்படின்னு பாரு. இப்போ கரணங்கிறது என்ன? அந்த கரணம். கரணம்னா ஒரு கருவி. இந்த கரணங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு வேலை செய்யுதுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அகங்காரத்தை பற்றி பேசணும் இல்லையா? காரகன் காரகன். இந்த ஆத்மா ஒன்றும் செய்யறதில்லை. ஆனால் இந்த அந்த கரணோட சேர்ந்துருச்சுன்னா அது காரகன் ஆகிடுது. அங்கே ஒரு நுரைப்பருப்பு இருக்குல்லமா, அதை கொடுங்க. இது அந்த கரணம்னு வச்சுக்கோங்க. அந்த கரணம் என்னென்னா எனக்கு உள்ளே இருக்கிற உள்ளம். என் உள்ளத்தை நான் வெளியே கொண்டு வந்துட்டேன். அப்போ இதுதான் நான். இது உள்ளே இருந்ததுன்னா உடம்புக்குள்ளே எல்லா வேலையும் செய்யும். இது வெளியே வந்துடுச்சுன்னா ஒரு வேலையும் செய்ய முடியாது. இந்த அந்த காரணத்தில் என்னென்ன இருக்குது, இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சும்மா ஒரு கையில் பிடிச்சிட்டு இருக்கிறேன். இது என்ன நுரைப்பு இருக்குன்னு சொல்லுவீங்க. ஆனால் இதை வந்து ஒரு அந்த காரணம் நினச்சிக்கங்க. இதில் கண், மூக்கு, காது, தோல், நாக்கு எல்லாம் இருக்குது. 5 புலன் இருக்குது. இதுக்குள்ளே கை, கால், அப்புறம் பேசுகிற வாக்கு, அப்புறம் இந்த மலை ஜலம் கழிக்கிறது, இனவிருத்தி செய்கிறது, இதெல்லாம் கூட இதில் இருக்குது. எங்கே காணுவேன் சார் அப்படின்னு? இதெல்லாம் உடம்புல இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கிறேன். உடம்புல கை இருக்குது, ஆனால் கை தூக்குமா? இங்கே உள்ளே தூக்குனா தான். இது உள்ளே இருந்துக்கிட்டு தான் செய்யணும். இப்போ இங்கே வந்து கை இருக்கிறதுனால தான் இந்த கை வேலை செய்யுது. இப்போ கை ஒருத்தர் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். சார் அது வரையுது சார், அழகாக வரையுது சார், அவருடைய கை வரையுதுங்கிறாங்க. அவர் இறந்த பிறகு கை வரையுமா? இப்போ கையை பார்த்து ஒருத்தருக்கு அது தூக்குவாருன்னு சொல்ல முடியுமா? அது எடுக்கும்னு ஒருத்தர்கிட்ட ஏதோ கொஞ்சம் கொடுத்தேன், அவர் கையை அப்படியே வச்சுட்டு இருந்தார். கை இருக்குதானே, எடுக்க மாட்டேங்குது சார், ஒரு கை விளங்கலை சார், பேரலைசிஸ், பக்கவாதம் வரும். இப்போ என்னாச்சு? கை நல்லா தான் இருந்தது. இப்போ கையினுடைய எடுக்கும் சக்தின்னு ஒன்று இருக்குது இல்லை, அது இங்கே இருக்குது. கண் இருக்குது சார், ஆனால் இன்னும் இருக்கா கண் தெரியல சார். கண் இருக்குதானே, கண் தெரியல. அப்போ கண்ணை பார்க்குது, இங்கே இருக்குது கண். அப்போ கண்ணுங்கிற சக்தி, பார்க்கும் சக்தி, முகரும் சக்தி, உணரும் சக்தி எல்லாம் இதில் இருக்குது. செயல்படும் சக்தியும் இருக்குது. அப்போ ஞானேந்திரியங்களும் இதில் தான் இருக்குது, கர்மேந்திரியங்களும் இதில் தான் இருக்குது. இந்த உடம்பு என்ன? அது வெளியேந்து செயலுக்கு வெளிப்படுத்த கொடுவதுக்கு மட்டும்தான். உள்ளத்தில் அது இருந்தால் தான் வெளியே அது செய்ய முடியும். இது பேர் அந்த கரணம், இது பேர் ஜீவன் அப்படின்னு பேர். இந்த அந்த கரணம் எதனால் ஆகப்பட்டது அப்படின்னா, இது ஒரு ஜட பொருள் தான். ஏன்னா உடம்பளவு தானே இருக்குது. இந்த அந்த கரணத்தை கொண்டு போய் எறும்புக்குள்ளே விட்டுட்டோன்னு வைங்க,
எறும்பு சைஸ் ஆகிடும், சுருங்கிடும். ஆனால் அதுக்குள்ளேயும் கண்ணு மூக்கு காது இருக்கும், அது சுருங்காது. அதுக்கு ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் எல்லாம் இருக்கும். ஆனால் எறும்பளவு. எறும்பு தோலை உரித்து பார்த்தேன் யானை வந்ததடா. ஒரு பாடம் எழுதியிருக்கிறான். தோலை உரிச்சா உள்ள யானை சைஸுக்கு ஒரு ஜீவன் இருக்கிறான். நான் எறும்பளவு தான் இருக்குன்னு நினச்சேன், யானைக்குள்ளேயும் அதுதான் இருக்குது. யானை தோலை உரித்து பார்த்தேன், தெய்வம் வந்தது. அதை ஒரு எழுதலை. எல்லாருக்கும் அதுதான் இருக்குது. தோலை உரித்து பார்த்தா உள்ளே எது இருக்குதோ அதுதான் உள்ளம், அதுதான் அந்த கரணம், அதுதான் ஜீவாத்மா. இந்த ஜீவனுக்குள்ள இந்த 16 பொருள் இருக்குது. ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் பிராணன் 15, அந்த கரணம்ங்கிற ஒன்று சேர்த்து 16. இது 16 கலை உடையவன், அவன் தான் சகலன், சகல கலா வல்லவன். இவனும் ஒரு அளவுடைய ஒரு பொருள் சுருங்கி விரிகிறான், டெலஸ்கோப் மாதிரி, கொடை மாதிரி. யானைக்குள்ளே போனால் யானை அளவு விரிஞ்சிடுவான். அப்புறம் அடுத்த பிறவி அவன் யானை அடித்து கொண்டுட்டாங்க, அவன் செத்துட்டான். இப்போ யானையிலேருந்து வெளியே வந்துட்டான். அது வரைக்கும் யானையை நினச்சிட்டு இருக்கிற யானை மாறி அவன் இருப்பான். அப்புறம் பித்திருலோகத்தை கொண்டு போகிறாங்க. எப்பா நீ யானை இல்லை, அந்த சரீரத்தை எரிச்சாச்சு, உன்னுடைய கற்பனையில் தான் இருக்குது, நீ கொஞ்ச நேரம் தூங்கு, அடப்பு காலம் இருக்குதுன்னு தூங்க வச்சுருவான். அப்புறம் அவனுக்கு முழிச்சு எழுந்துப்பார். எழுந்துக்கும்போது ஒரு உடம்புல எழுந்துக்குவான், அம்மா வயிற்றில் குட்டியாக. அப்புறம் வெளியே வரும்பா, யானை பருப்போம். ஒருவேளை சாப்பிட்டு நிறைய குண்டாயிட்டா யானை வருதும்பாங்க. ஆனால் அவன் மனிதன்னு சொல்லிக்கிறான். அப்போ எந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிறோமோ அந்த சரீரத்தை நானுன்னு சொல்லிக்கிறோம். சரீரம் என்ன மறைச்சிடுது, என்ன நான் இன்னொன்று மறைக்கிறேன். இந்த அந்த கரணம் எதையோ மறைக்கிறான், அது சொல்கிறார். இந்த அந்த கரணம் எதை மறைக்குது? இந்த அந்த கரணம் எதனால் ஆக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தா ஆத்மாவால் ஆக்கப்பட்டதான். ஆத்மா தான் அந்த கரணமாக மாறிடுது. அது எப்படி சார் நீங்கள் சிருஷ்டி கிரமத்தில் எதுவும் சொல்லுவீங்களே, சத்துவ குணத்தினான பிரகிருத்திலேருந்து தான் அந்த கரணம் வந்ததுன்னு? அப்படி தான் சொல்லுவோம். புரிஞ்சுக்கிட்ட பிறகு ஆத்மா தானே ஆகாசமாச்சு, ஆத்மா தானே வாயுவாச்சு, அதெல்லாம் சேர்ந்து தானே மனமாச்சு. இப்போ ஆத்மா தானே மனம். அப்படி வா வழிக்கு. ஆத்மா தான் மனமாக இருக்கிறது. இப்போ எது ஆத்மா மனோரூபத்தை எடுத்துருது, மனோமயமாக இருக்குது, அந்த கரணமயமாகி போயிடுச்சு. இப்போ இந்த ஆத்மாவை நம்ம ஆத்மான்னு சொல்ல முடியாது, அந்த குவாலிஃபிகேஷன் உனக்கு இல்லை. ஏன்? நீ ஆத்மாங்கிறத மறந்துட்டு அந்த கரணம் நினச்சிட்டு இருக்கிற. அப்போ ஆத்மாவை எது மறைக்குது? உங்களை உங்ககிட்ட மறைக்கிறது யார்? ஆத்மாவையாக உங்களை உடம்புக்குள்ளே இருக்கிறவன் யானை, மனிதன், எறும்பு என்று சொல்ல வைக்கிறது யார்? இவன். எங்கும் வியாபித்திருக்கின்ற உன்னை இந்த சரீரத்திலே அடைச்சி வச்சது யார்? அந்த கரணம். அந்த கரணம் ஏன் அப்படி செய்தது அப்படின்னு இதுக்கு கேள்வி வருது இல்லையா? அந்த கரணம் ஏன் தன்னை ஆத்மானு தெரிஞ்சுக்காம வேறு மாதிரி தெரிஞ்சுக்கிதுன்னா, அந்த கரணம் செயல்பாடு உடையது. இதுக்கு செயல் உண்டு, ஆத்மாவுக்கு செயல் கிடையாது. ஆத்மா எங்கும் இருக்கிறதுனால இங்கேயும் எங்கே நகராது. மேலே கீழே இடது பக்கம் வலது பக்கம் எல்லாம் அதுதான் இருக்கிறதுனால அது அசையாது. அது ஒரே பொருளாக இருக்கிறதுனால அது மாறாது. அது அறிவாக இருக்கிறதுனால அது அழியாது. அதனால் அழியாததாகவும் மாறாததாகவும் எங்கும் இருக்கிறதாகிறது ஆத்மா. ஆனால் அதுவே ஒரு அந்த கரணமானவொன்னை இங்கு இருப்பதாக எங்கும் இல்லாததாக. தப்பாக போயிடுச்சு பார்த்தீங்களா? எங்கும் இருக்கிறது இப்போ இங்கே இருக்குது, ஹியர் ஐ ஆம் அப்படின்னு சொல்லுது. அப்புறம் மாறிக்கிட்டே இருக்குது அந்த காரணம். கோபம் பயம் கோபம் எல்லாத்தினால மாறாதது மாறிக்கிட்டே இருக்குது. அப்புறம் எங்கும் இருக்கிறதுனால பூரண திருப்தியாக இருந்தது, இப்போ என்னாச்சு? அதிருப்தி ஆயிடுச்சு. அங்கே இருக்கலையே, அதுவாக இல்லையே, இது இல்லையே அப்படின்னு சொல்லி இப்போ எல்லா காம்ப்ளெக்ஸும் இதுக்கு வந்துடுச்சு. எதனால்? அறியாமையினால். என்ன அறியாமையினால்? எங்கும் வியாபித்தவங்கிற ஒரு அறிவில்லை, இங்கு மட்டும் இருக்கிறேன், எல்லாம் உடையவன்கிறத விட்டுட்டு
ஏதோ கொஞ்சம் வச்சுருக்கிறேன். அழியாதவங்கிறத விட்டுட்டு ஐயோ இந்த உடம்பு போச்சுன்னா நானும் போயிடுவேன், அதோட காலி அப்படின்னு எல்லாம் மிஸ்டேக் அண்ட் ஐடென்டிட்டி. யாரையும் தப்பாக கூட புரிஞ்சிக்கல, தன்னையே தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கிறான். ஏன்? காரணம் இருக்குது. இந்த அந்த கரணம் ஆத்மா தானே. ஆத்மாவுக்கு ஏதாவது விவகாரம் இருக்குதா? ஒரு விவகாரமும் கிடையாது. விவகாரம்னா ஏதாவது ஒன்று செய்கிறது தானே விவகாரம். சில பேர் வந்தாலே விவகாரம் வந்துடுச்சும்பாங்க. நாரதர் வந்துடுச்சுன்னா ஏதோ ஒரு விவகாரம் பண்ணிவிடுவார். இந்த ஆத்மா விவகாரமற்றதாக இருக்குது. அப்போ அது பேர் பாரமார்த்திகம்னு பேர். ஒரு விவகாரமெல்லாம் பரம அர்த்தம். அர்த்தம்னா பொருள், பரம அர்த்தம்னா பரம்பொருள்னு அர்த்தம். பரம்னா எண்டு, அல்டிமேட், அப்சல்யூட். அப்சல்யூட்டாக இருக்கிறது இப்போ ரிலேட்டிவ் ஆகிடுச்சு. ரிலேட்டிவ் டு த பாடி. அப்சல்யூட்டுங்கிறது எப்பவும் இருக்கிறது. சரி, இந்த ஆத்மா விவகாரம் இல்லாத ஆத்மா, பாரமார்த்திக ஆத்மா. இப்போ என்னாச்சு? ஒரு வடிவத்தை எடுத்த உடனே அந்த அளவுக்கு அது ஒரு செயலுக்கு வந்துடுது இல்லையா, அது பேர் விவகாரம்னு அர்த்தம். விவகாரத்து வந்துட்டா அடிபட வேண்டித்தா. இது மண், ஆத்மான்னு பேர் வச்சிடலாமா? இது ஆத்மா. ஆனால் இப்போ அது விவகாரத்து வந்துடுச்சு. என்ன ஆயிடுச்சு? பானை ஆயிடுச்சு. அதே மாதிரி ஆத்மா அந்த கரணம் ஆயிடுச்சு. அல்லது கடல் ஐஸ் கட்டி ஆயிடுச்சு. தண்ணி தான் அதுவும், ஐஸ் கட்டியும் தண்ணி தான். இப்போ ஐஸ் கட்டி என்ன சொல்லுது? கடல்னு சொல்லாது. இந்த கடலில் நான் மிதக்கிறேன், நான் இத்தனையோ உண்டு. இன்னொரு ஐஸ் கட்டி வந்தபோது நான் கண்ணு தெரியலையா, ஆள் நிற்கிறாங்க, மோதிட்டு போகிறாரு. நீ நானும் ஒன்றுண்ணா, நீ நானும் ஒன்று. பெரிய ஆள் தெரிஞ்சவர் சொல்கிறாரு, நீ ஐஸ் கட்டி நானும் ஐஸ் கட்டி, ரெண்டு பேரும் தண்ணி, சமுத்திரம் தான். நான் தெரியவே தெரியாது. தண்ணி தான் ஐஸ் கட்டி ஆகிடுச்சு. ஆத்மா தான் இப்போ அந்த காரணமாக திடம் ஆயிடுச்சு. பகவான் ராமகிருஷ்ணர் சொல்கிறார் இது மாதிரி ஓவனத்தை. உபனிஷத்தில் சொல்லிடுது, இந்த ஜலம் இது மாதிரி ஐஸ் கட்டியாக மாறிடுச்சுன்னா அறியாமை வசப்படுது. ஐஸ் கட்டினா இங்கெங்க அலையணும், எப்போ கரைஞ்சிடுவனோ, எப்போ என்னை இடிபாடுவாங்களோ அப்படின்னு விவகாரத்து வந்துடுச்சு. இந்த மண்ணாக இருக்கிற வரைக்கும் ஒன்றும் கிடையாது, எல்லாம் தள்ளி போனாங்க, வழிக்கு விழுந்துடும் பார்த்து களிமண் கிடையாது. இப்போ பானை ஆகிடுச்சு பாருங்க, ஓரமாக தூக்கிட்டு போகிறாங்க. இது சொல்லுது, இப்படி தூக்கிட்டு போகிறீங்களே கொஞ்சம் பத்திரமா தூக்கிட்டு போங்க, விட்டுட்டிங்கன்னா உடஞ்சிடுவேன் அப்படின்னு. அவங்க காதில் விழவே மாட்டாங்க, கதறுது, ப்ளீஸ் யாராவது சொல்லுங்கள், இப்படி தூக்கிட்டு இந்த சாமி பாருங்கள் எப்படி பிடிச்சிட்ருக்காரு, ப்ளீஸ் ப்ளீஸ் ஹோல்டு மீ இன் 2 hands அப்படின்னு. நான் கையில் பிடிச்சிட்டேன், அப்பா அப்படின்னு பத்திரமா இருக்கு. இப்படி பிடிச்சோன்னே பயப்படு. அப்புறம் விவகாரத்து வந்துட்டாங்கல்ல, இப்போ கையில் பிடிச்சிட்டு உங்களுக்கெல்லாம் காட்டுறேன், பானைங்கிறேன். அதுக்கு வெக்கமாக இருக்குது. ட்ரெஸ்ஸு கூட போடல, இப்படி தூக்கிட்டு வந்திருக்கிறீங்க. முகம் கழுவில் அதுக்குள்ளே கொண்டாந்து பப்ளிக்கில் கொண்டாந்து காட்டிட்டுறீங்க. எல்லா காம்ப்ளெக்ஸுக்கும் அந்த பானைக்கு, மண்ணுக்கு கிடையாது. பாரமார்த்திகமான மண் விவகாரமான பானையான உடனே எல்லா விவகாரத்துலையும் அது இடிபடுது. கண்டவன் பேச்சுக்கு பேச்சுக்கு ஆளாகுது. வாய் எவ்வளோ பெருசு பாரு, தொப்பை எவ்வளோ பெருசு பாரு. அசையாத, அப்படியே வச்ச இடத்துல இரு. திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க எல்லோரும். நம்மளும் அப்படி தான் திட்டிருக்கிறோம். உங்களுக்கே தெரியும், சரீரத்தை அப்படி சொல்கிறாங்க, அந்த காரணத்தை அப்படி சொல்கிறாங்க. விவகாரத்து வந்துடுச்சு. இந்த விவகாரத்துக்கு வந்த உடனே இந்த மண் என்னாச்சு தெரியுமா? தன்னை இப்போ குட்டி பானை நினச்சிட்டு, இதை பார்த்துட்டு சொல்லு, எட்டு விட்டேன்னா அந்த பக்கம் உதுவேன் தெரியுமா அப்படின்னு இதை சொல்லுது. இன்னொரு பெரிய பானை நிற்கிது, அமைதியாயிடுச்சு. இது சொல்லுது, என்ன அமைதியாயிட்டீங்க அப்புறம் சொல்கிறேன். இப்போது இது என்னாச்சு? இன்னொரு பானையும் மற்றது பார்த்து பயப்படுது. தனக்கு கீழே இருந்ததுன்னா உதைக்குது, தனக்கு மேலே இருந்தால் பயப்படுது. தன்னை அளவிடுது இல்லை. இதை பொறுத்து நான் பெரிய ஆள், அதை பொறுத்து நான் சின்ன ஆள். எல்லா மனுஷனும் அப்படி தான் பண்ணுறான். அந்த கரணமாகிய அடங்கிய அந்த ஆத்மா இந்த உலகத்தை பார்த்து நான் ஒரு ஆள், இன்னொரு மனிதனை பார்த்து அவனை மாதிரி ஆகணும், இவனை பார்த்து உதைக்கணும்,
வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இதுதானடா. இல்லாதவனை கண்டால் ஏளனம் செய்யும். பணக்காரனை கேட்டால் கும்பிடு போடும். என்னை பார்த்து எல்லாம் வாய் விட்டு சிரிக்கும். இதெல்லாம் பாட்டு பாடுறான். நான் சிரிப்பதா அழுவதான்னு ஒருத்தன் கவலைப்படுறான். நான் சிரித்து கொண்டே அழுகின்றேன். இந்த பானைக்கு சிரிக்குது அழுகுது, சிரிக்குது அழுகுது, இதை பார்த்து சிரிக்குது, அதை பார்த்து அழுகுது. நீ என்ன தான் ஒன்றாவது செய்து தொலையும். இது பேர் பிராதிபாசிகம்னு அர்த்தம். ஆத்மா தான் மாத்திரமாக இருந்தால் பாரமார்த்திகம். விவகாரத்துக்கு வந்துட்டோம்னா பானை. விவகாரம் பண்ணாமல் இருந்தால் பானை. ஆனால் விவகாரத்துக்கு ரெடியாக இருக்குது. ஆனால் விவகாரத்துக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்க கடத்து இருக்குது சொல்லுவாங்க. நீ வீட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண மாட்டேன்பா. நீ தான் ரோடுக்கு வந்துட்டல்ல, இப்போ இடி வாங்கு. பஸ்ஸில் முட்டுறாங்க, இடிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஏன் இப்படி இடிக்கிறீங்கண்ணா? அப்படின்னா நீங்கள் பஸ்ஸுக்கு வந்துடக்கூடாது. எல்லாருக்கிட்ட என்கிட்ட கூட நிறைய பேர் சொல்லு, பஸ்ஸில் போகும்போது ஏன் இப்படி மாரி இடிக்கிறீங்கண்ணா? அப்போ நீங்கள் காரில் வந்திருக்கணும், பஸ்ஸில் வந்திருக்கணும். இப்போ விவகாரத்துக்கு வந்துட்டீங்கல்ல, அப்போ மேனுன்னு மிதிச்சுட்டு தான் போவோம். அப்போது நமக்கு கோபம் வருது பாருங்கள். அது பேர் பிராதிபாசிகம். பிராதிபாசிகம்னா பிரதி ஆபாசிகம். ஆபாசமான ஒரு உலகத்தை பற்றிய ஒரு பயம் வருதாகுது பாருங்க. ஆபாச கல்பனா. இப்போ என்ன தான் இந்த பானைக்கு மோட்சம் கொடுக்கறது? இது மோட்சம் கேட்குது. தன்னை அறிந்து இன்பமுறு. நீ யாருன்னு முதல்ல விசாரி. நான் யார்? பானை. அவமானப்பட்ட பானை, வஞ்சிக்கப்பட்ட பானை, ஒதுக்கப்பட்ட பானை. இதுக்கு மேலே என்ன சொல்கிறது? இதெல்லாம் பிராதிபாசியம். அப்போ என்ன சொல்கிறீங்க? எல்லா பானையும் மாதிரி நீயும் பானை தான். சந்தைக்கு வந்தால் தான் இதெல்லாம் பிரச்சனை. நீ கொய்வன் கடையிலே இருந்திருந்தீன்னா பத்திரமா இருந்திருப்பேன் அப்படின்னு. அப்போ என்ன, அது விவகாரம் செய்யாமல் இருக்கணுங்கிறீங்களா? அம்மா, விவகாரத்தை செய்தால் அப்படி தான் ஆகும். அப்போது குறைந்தபட்சம் இந்த பிராதிபாசிகத்தை விட்டுதுன்னா இந்த வாஸ்தவ நிலைக்கு விவகாரத்துக்கு வந்துடுது. விவகாரத்தையும் விட்டுடுச்சுன்னு சொன்னால் மண்ணாயிடும். அப்போது இந்த அந்த கரணம் உண்மையிலே ஆத்மா. விவகாரத்துக்கு வந்த ஆத்மா. சரி, விவகாரம் என்ன? இந்த பானைக்கு என்னென்ன விவகாரம்? தண்ணி பிடிச்சி வைக்கலாம். இதில் என்ன பிடிச்சி வைக்க முடியும்? குழந்தைங்க வேணால் விளையாடக்கூடாது, சொப்பு வச்சு விளையாடும். அந்த கரணத்துக்கு ஒரு விவகாரம் வந்தால் என்னென்ன செய்யும்? இந்த நகைக்கு விவகாரம் வந்ததுன்னா என்ன பண்ணோம்? கையில் இருக்கும், இன்னொரு விளையாடோட மோதி கலகலான்னு சத்தம் போடும். நெக்லஸ் பார்க்கும், அது சிரிச்சிட்டு இருக்குது, நான் மௌனமாக இருக்கிறேன். அப்புறம் வளையல் சொல்லும், இதை விட சத்தம் கீழே வருது பாருங்கன்னு. அங்கே கொலுசு நிறைய கலகலான்னு வருது. எல்லாம் காம்ப்ளெக்ஸ். விவகாரத்தை விடணும். அந்த இதுக்கெல்லாம் விவகாரம் பார்த்தீங்க இல்லையா? இதுக்கு விவகாரம் தெரிஞ்சுதா? இதுக்கு என்ன விவகாரம்? 3 விவகாரம் இருக்குது. ஞான விவகாரம், கர்ம விவகாரம், போக விவகாரம். ஞான, கர்ம, போக, இந்த 3 விவகாரத்தில் இருக்குது. அது என்ன சார் விவகாரம்? ஞான விவகாரம்னா என்ன அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ஞான விவகாரத்தை உதாரணம் சொல்கிறோம். இங்கே வா குழந்தை அப்படின்னு கையில் ஒரு பலாப்பழத்தை கொடுக்குற. பலாப்பழம் ஞான விவகாரம். கண்டுபிடிச்சிட்டால. அப்புறம் வாயில் போடுற, கர்ம விவகாரம். அப்புறம் ஆனந்தமாக இருக்குங்கிற, போக விவகாரம். அன்றாட இதை தான் இந்த அந்த காரணம் பண்ணிட்டு எல்லாரும் உடம்புக்குள்ளேயும், நாய் உடம்புக்குள்ளேயும், பாம்பு உடம்புக்குள்ளேயும், கடலில் இருக்க திமிங்கலத்துக்குள்ளேயும், நெத்திலி மீன்லேயும், பட்டாம்பூச்சிலையும், குளவிலையும், மனுஷன்லேயும், தேவலோகத்திலே இருக்கிற எங்கே போனாலும் இந்த அந்த காரணம் விவகாரம் பண்ணிக்கிட்டே இருக்கும். மீன் என்ன விவகாரம் பண்ணும்? அதுக்கு மீனுக்கு உண்டானதெல்லாம் புழுவெல்லாம் பார்க்கும். அந்த விவகாரத்தில் போகுது. இது சூப்பர் புழு அப்படின்னு நான் ஓடி வருது. ஒன்று லபக்குன்னு கடிச்சிது, அவ்வளோதான், டக்குன்னு தூக்கிட்டான். அது தூண்டில் இருந்த புழு, வாய் மாட்டிக்கிச்சு. இங்கே தானே இருந்தான். புழுவை சாப்பிட்டா எங்கேயோ போயிட்டான். புழு சாப்பிட்டா இப்படி போக முடியுமா? அவன் சொர்க்கத்துக்கு அவன் சாப்பிட்ட போட்டு பெரிய. இந்த விவகாரம், ஞான விவகாரம், கர்ம விவகாரம்,
போக விவகாரம். இதை தவிர நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த அந்த காரணம், இந்த ஆத்மா தானே இது. அப்போ விவகாரமாக இருந்ததுன்னா ஆத்மா என்னவாச்சு? செய்பவன், அறிபவன், அனுபவிப்பவன், அப்புறம் பிறப்பவன், இறப்பவன், சொர்க்கவாசி, நரகவாசி, பூலோகவாசி. இதே தானே திரும்ப திரும்ப செய்துட்டு இருக்கிறான். எப்பவும் இதே வாசி தான். வாசி வாசி என வாசித்து சிவா சிவா என்று மாறிட்டான். வாசி வாசி வாசின்னு மூச்சு விட்டவன். வாசினா மூச்சு. வாசி வாஜம்னு கூட சொல்லலாம். வாஜம்னா அன்னம், சாப்பிட்றது. இந்த வாசி வாசின்னு வாஜம் வாஜம்னு செய்துட்டு இருந்தவன் சிவா சிவான்னு மாறிட்டான். எப்போ மாறினா? விவகாரத்தெல்லாம் விட்டான். விவகாரத்தை விட்டுட்டா இது சாட்சாத் ஆத்மா. விவகாரத்தை வந்துட்டா அகங்காரம். எந்த விவகாரம் பண்ணுறானோ அந்த காரன். பால் விவகாரம் பண்ணானா பால்காரன். அவனுடைய காரகத்துக்கு வருதுங்க. இப்போ ஆத்மா எங்கே இருக்குது? கடவுள் எங்கே இருக்கிறாரு? இந்த மந்திரத்துக்கு போவோம். பொன்னை மறைத்தது பொன்னணி பூஷணம், பொன்னில் மறைந்தது. அது பொன்னில் மறைந்ததுன்னு சொல்லணும். ஆனால் இலக்கணப்படி மா பக்கத்தில் இல் வராது, இன்னு தான் வரும். பொன்னின் மறைந்தது பொன்னணி பூஷணம். தன்னை மறைத்தது தன் கரணங்களாம். இந்த அந்த கரணம் தன்னுடைய சேட்டைகளாகிய ஞான கர்ம போக சேட்டைகளை அது இருக்கிற வரைக்கும் ஆத்மா மறைஞ்சு தான் கிடையாது. ஆனால் சேட்டைகளை நிறுத்தின உடனே தன்னில் மறைந்தது. இந்த ஞான கர்ம போக விவகாரங்களெல்லாம் ஆழ்ந்த உறக்கத்தில் எங்கே மறைஞ்சுது? அங்கே தானே மறைஞ்சது. தூங்குறவங்ககிட்ட தானே மறைஞ்சது. ஆத்மாவில் மறைந்தது, தன்னில் மறைந்தது. எங்கடா நீ தூக்கத்தில் ஒன்றுமே செய்யலையே, எதுவும் சாப்பிடலையே, எதாவது சாப்பிடாமல் இருந்துட்டு, எதுவும் நீ படிக்கவே இல்லையே அப்படின்னு. நான் எனக்குள்ளே போயிட்டேன். வெளியே வந்தால் விவகாரம் வரும். நனவும் கனவும் ரெண்டு விவகாரங்க தான். கர்ம ஞான போக விவகாரம். ஆத்மாவில் போயிடுச்சுன்னா அது என்னவாச்சு? இந்த விவகாரம்லாம் இல்லாமல் போயிடல. அது சக்தி ரூபமாக இருக்குதான். அது ஞான சக்தி, இச்சா சக்தி, கிரியா சக்தியாக அது ஆத்மாவில் இருக்குது. ஞான சக்தி இங்கே ஞான விவகாரமாகவும் அந்த கரணத்தில் ஆத்மா தானே அந்த கரணம். தண்ணி தானே பனிக்கட்டி. விவகாரம் வந்த உடனே ஞான விவகாரம் பண்ணுது ஆத்மா தானே. கிரியாசக்தி என்ன பண்ணோம்? கர்ம விவகாரம் பண்ணுது. இச்சாசக்தி என்ன பண்ணோம்? ஆசைப்பட்டு போகத்தை அனுபவி. இப்போது பகவான்கிட்ட அது இருக்கும்போது சக்தியாகவும், நம்மக்கிட்ட இருக்கும்போது விவகாரமாகிடுது. அவர்கிட்ட சக்தியாக இருக்கும்போது சிருஷ்டி ஸ்திதி லயத்தை பண்ணுது. இங்கே இருக்கும்போது உறக்கம், கனவு, நனவு, இந்த மூணும் பண்ணிட்டு. இதில் துக்கமும் இன்பமும் கஷ்டமும் துன்பமும் பந்தமும். ஆனால் அவருக்கு ஆனந்தமும் சுதந்திரமும். அவர் சுதந்திரி, நாம் பரதந்திரி. யாரோ ஆட்டி வைக்கிறாங்க. பரதந்திரன் எடுப்பார் கைப்பிள்ளையாக இருக்கிறோம். இப்போ இதுக்கு என்ன தான் முடிவு சார்? தெரிஞ்சுக்கிட்டீங்கள? ஆத்மாதான் பாரமார்த்திகம், அதுதான் விவகாரிகம், அதுதான் பிராதிபாசிகம். முதல்ல என்ன பண்ணணும்? பிராதிபாசிகத்தை விட்டு தொலைச்சி விவகாரத்தில் மட்டும் இரு. விவகாரத்தை விட்டு தொலைச்சி ஆத்மாவாக போ. இது எப்படி சார் செய்கிறது? இந்த விவகாரம் தான் இப்போ நடுவில் இருக்குது. இந்த விவகாரம் தான் பிராதிபாசிகத்துக்கும் காரணம், ஆத்மாவாக இருக்கக்கூடிய பாரமார்த்திக்கும் காரணம். இவனை தான் நம்ம பிடிக்கணும். பிராதிபாசிகம் சூப்பர் இம்போஸ்ட். விவகாரத்தினால சூப்பர் இம்போசிஷன் ஆகுது. எது சூப்பர் இம்போசிஷன்? சூப்பர் இம்போசிஷனாக சுமத்துதல். இந்த விவகாரம் லைப்ரரியில் புத்தகம் எடுக்கிறதா இருந்ததுன்னா நான் லைப்ரரியன் அப்படிங்கிற சூப்பர் இம்போசிஷன் இது. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டார். அப்போ நான் தான் சமைக்கணும். எங்கள் வீட்டுக்காரமாக நர்ஸ் வேலை பார்க்குறாங்க. அவங்க நைட் டியூட்டி, பசங்களை தூங்க வச்சு நான் தான் பண்ணணும் அப்படின்னா இப்போ கர்ம விவகாரத்தை வந்துட்டார். இப்போ வேறு காரணம் ஆகிட்டார். இது சூப்பர் இம்போஸ் தானே. அதை நீங்கள் சூப்பர் இம்போஸ் பண்ணதால தான் தூக்கி போட்டீங்க. சூப்பர் இம்போஸ்னா ஒன்று இருந்ததுன்னா அது மேலே வைக்கிறது. லைக் புட்டிங் ஏ கேப். தொப்பி போடுறோம், காட்டுறோம். இன்னொரு தொப்பி போடுறோம், காட்டுறோம்.
அப்போ திங்கிங் கேப் அப்படின்னு ஒன்று போடுறாங்க. சும்மா ஸ்கூலில் சொல்லுவாங்க, அந்த திங்கிங் கேப் போட்டோம்னா எல்லோரும் திங்க் பண்ணுவாங்க. டூயிங் கேப் போட்டோம்னா டூயர் ஆகிடும். அப்புறம் என்ஜாயிங் கேப் போட்டோம்னா என்ஜாயர் ஆகிடும். கேப் மாதிரி போயிட்டு வர்றது தான். இப்படி இந்த உலகத்தில் நான் துன்பப்படுகிறேன், இன்பப்படல, சூப்பர் இம்போஸ்டு. உண்மையில சுமத்திக்கிட்டே நீ எதன் அடிப்படையில் சுமத்தின? உன்னை விவகாரத்தின் அடிப்படையில். அப்போ விவகாரத்தை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோமோ அப்போ பிராதிபாசிகம் குறையும். பிராதிபாசிகங்கிறது தப்பான அபிப்பிராயங்கள், தப்பான மதிப்பீடுகள். அதை நம்ம இன்னொரு சமயத்தில் பார்ப்போம். அது நீண்ட பெரிய அது அத்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது கஷ்டம். இப்போ இந்த ஆத்மா பிராரப்தம் முடிகிற வரைக்கும் அந்த கரணமாக தான் இருந்தாகணும். ஞானம் வந்த பிறகு இந்த அந்த கரணம் போயிடுச்சுன்னா பாரமார்த்திகமாக இருந்துடும். அதுக்கப்புறம் விவகாரமே கிடையாது. இப்போ பிரார்த்திபாதிகம் இந்த அந்த கரணத்தை இருந்தாகணும் பிராரப்தம் இருக்க வரைக்கும். இந்த ஞானம் வந்த பிறகு என்னாச்சு? பிராதிபாசிகம் போயிடும். பிராதிபாசிகம் என்ன? இந்த ஞான கர்மம், ஞான விவகாரம், கர்ம விவகாரம், போக விவகாரம்லாம் எப்படி நடக்குதுன்னு பாருங்கள். எப்படி நடக்குதுன்னா, நம்முடைய கண் முன்னாடி ஒவ்வொரு வினாடியும் இந்த உலகம் 2 வழியை காட்டுது. இன்ப வழி, நல்ல வழி. சாது, அசாது. சாதுன்னா நல்லதுன்னு அர்த்தம், அசாதுன்னா கெட்ட வழி. அது இன்பம்னு வைப்பு. ஒவ்வொரு வினாடியும் இன்பம், ஒவ்வொரு வினாடியும் நல்லது. இதை நம்ம கண் முன்னாடி இப்போ இருந்துக்கிட்டே இருக்குது. இதுதான் விவகாரங்க. இப்போ ஞான விவகாரம் இருக்குது. ஒரு பையன் முன்னாடி ஸ்கூல் புஸ்தகம் இருக்குது, பக்கத்தில் செல்ஃபோன் இருக்குது. இவன் ஞான விவகாரம் எதில் பண்ணணும்? இதுலேயும் படிக்கலாம், அதுலேயும் பார்க்கலாம். இதில் படித்தோம்னா வேறு எங்கேயும் போகாது. இதில் நான் செல்ஃபோனில் படிச்சுக்கிறேம்மா அப்படின்னு கொரோனா டைமில் எல்லாம் செல்ஃபோன் வந்துடுச்சு. அப்போ ஞான விவகாரம் நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? போக விவகாரம் நடந்திருக்கு. அப்போ இன்பம் தரும் வழியில் தான் போகிறான். அதில் ஒன்றும் செய்ய முடியாது. போகம் அறிவு தான், அறிவே போகமாயிடுது. அங்கே ஏதோ ஒன்று இருக்குது, கிராட்டிஃபிகேஷன் பண்ணுது. நிறைய பேர் சமையலே பண்ண மாட்டாங்க வீட்டில். எந்நேரம் வீடியோவில் சமையலை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. வீட்டில் பழசே தான் கொடுத்துட்ருப்பாங்க. அப்புறம் இது பார்க்குறாங்கன்னா அது ஒரு கிராட்டிஃபிகேஷன் செய்தா மாதிரி. இந்த மாஸ் கம்யூனிகேஷனில் ஒரு தியரி இருக்குது. அந்த தியரியில் இது ஒரு தியரி. இந்த மீடியா என்ன பண்ணுது? ஒருத்தனுக்கு அடைஞ்ச மாதிரி திருப்தி கொடுத்துருதான். கார்பென்ட்ரி பற்றி அப்படியே படிச்சுட்டே இருப்பார். ஒரு நாளும் ஒரு வேலை செய்ததில்லை. ஆணியடும் ஒரு சேருக்கு காலானுங்க ஆணி அடிக்க மாட்டார். ஆனால் கார்பென்ட்ரி பற்றி லெக்சர்லாம் கொடுப்பார். அப்புறம் கிரிக்கெட்டில் அப்படி ஒரு பேசுவார். ஃபீல்டில் நிற்க வச்சோம்னா பேட்டை பிடிக்க கூட தெரியாது. நீச்சலில் அவ்வளோ சொல்லுவார். ஒலிம்பிக்கில் நீச்சல் இப்படிலாம் பண்ணுவான், தண்ணியில் தள்ளி வச்சா செத்து போயிடுவார். இப்படி ஒருத்தனை செய்த திருப்தியே தருதான். அது கிராட்டிஃபிகேஷன் தியரின்னு பேர். கம்யூனிகேஷன் தியரியில் மாஸ் கம்யூனிகேஷன் படிக்கிறவங்க கிராட்டிஃபிகேஷன் தியரின்னு ஒன்று உண்டு. அந்த தியரி படி ஒன்று கிராட்டிஃபை பண்ணிட்டு இந்த செல்ஃபோன் நம்மளை கிராட்டிஃபை பண்ணிடும். செய்து முடித்தா மாதிரியும், அடைஞ்சா மாதிரியும், அறிவாளி மாதிரியும், அப்படி மாதிரி தான். இப்போ என்ன பண்ணுறோம்? இந்த ஞான கர்ம போக விவகாரங்களை இன்பத்துக்கும் செலவிடலாம், நல்லதுக்கும் செலவிடலாம். இன்பத்துக்கு செலவிட்டால் அது பேர் பிராதிபாசிகம். இது எனக்கு இன்பம் தரும், இது இன்பம் தரும்னு நினைக்கிற பார்த்தீங்களா? அது ஏமாற்று வேலையா? ஒவ்வொரு பொருளும் என்னை இன்பம் தருவேன், நான் என்னை பயன்படுத்து இன்பம் இன்பம் அப்படின்னு சொல்லுமா? பெரிய துன்பம் அது. அது நம்மளை அப்படியே ஏமாற்றிடும் அந்த பிராதிபாசிகம். அப்போ இந்த விவகாரத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். நல்லதுக்கு செலவு பண்ணுவேன். ஞான விவகாரம் செய்யாமல் இருக்க முடியாது, கர்ம விவகாரம் செய்யாமல் இருக்க முடியாது, போக விவகாரம் செய்கிற இருக்க முடியாது. போகன்னா அனுபவிக்கணும், சாப்பிட்டோ உடை அணிந்தோ எல்லாத்தையும் பண்ணணும். இப்போ நான் எப்படி இருந்தால் நான் ஆத்மாவாக இருக்க முடியும்? குறைந்தபட்சம் விவகாரத்தில் நல்லதை தேடு, இன்பத்தை தேடாது. புலன்கள் கொடுக்கப்பட்டது அறிவுக்கா இன்பத்துக்கா? கண்ணு கொடுக்கப்பட்டது புத்தகத்தை படித்து தெரிஞ்சுக்கிறதுக்கா, இல்லை கண்ணை பயன்படுத்தி ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுக்கா?
ரெண்டுக்கும் தான் இது பயன்படுது. ஆனால் நீ ஆத்மாவை போகணும்னு சொன்னால் சாஸ்திரம் படி, சீரியலை பார்க்காது. சரி, கர்ம விவகாரங்கிறது என்ன? கர்ம விவகாரத்தில் நீ எவ்வளோ கர்மம் செய்து நீ பணத்தை சம்பாரித்து அனுபவிக்கலாம். ஆனால் குரு சேவை செய், கர்ம விவகாரம், அது விவகாரம் தான். அப்புறம் போக விவகாரம் என்ன? இந்த இந்த இது ஞானானந்தம்ங்கிறோம்ல, இதை கற்றுக்கும் போதே ஒரு ஆனந்தம் வருது பாரு, அதுவே பெரிய போகம், அது இன்பம் தருது. நீங்கள் வேணால் செல்ஃபோன் எடுத்து இந்த லெக்சரை திருப்பி கேட்டுப்பார். இப்போ ஞான விவகாரம் நடக்கும், அதை பார்க்குற கர்ம விவகாரமும் இருக்குது. அப்புறம் ஆனந்தங்கிறது நடக்குது, நீங்கள் ஆத்மாவாக ஆயிடுறீங்க. இப்போ பிராதிபாசிகத்தை விடுறதுக்கு ஒரே வழி இந்த 3 விவகாரங்களையும் நாம் கையாளுறதுல இருக்குது. இந்த கையாளுவதில் இன்பத்தை விட்டு விட்டு நன்மையை போகணும். எவ்வளோ முடியுமோ இன்ப நாட்டத்தை விட்டு நல்லது நாட்டத்தை வாங்க. ஏன்னா நல்லது இன்பம் தரும், இன்பமும் தரும், துன்பமும் தரும். ஆனால் நல்லது நல்லதையே தரும், இன்பமும் தரும். யாருக்கும் துன்பம் தராது, உனக்கும் துன்பம் தராது. ஒருத்தன் நல்லது செய்தால் யாருக்காவது துன்பம் வருமா? அவனுக்கு துன்பம் வருமா? அப்போ எவ்வளோ வேணால் செய்யலாமே. ஆனால் இன்பத்துக்கு செய்தால் என்ன ஆகும்? இவனுக்கும் பின்னாடி துன்பம் வரும். இவன் இன்பப்படுறதுனால மற்றவங்களும் துன்பம். ஒருத்தன் சொல் பேச்சு கேட்காம அவன் இன்பம் அனுபவிக்கிறான்னு வைங்க, ஒரு மகன், அவனுக்கு இன்பம் தருது, ஆனால் அவனுக்கே துன்பம் தரப்போகுது. ஆனால் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு அது எவ்வளோ பெரிய துன்பம். இப்போ எப்படிப்பட்ட விவகாரம் நல்லதுன்னு நினைக்கிறீங்க? விவகாரம் அந்த காரணமாக இருக்கிற ஆத்மா செய்து தான் ஆகணும். அது பிஸ்னஸுக்கு வந்துருச்சு, டிரான்சாக்ஷன் வந்துருச்சு, கடைத்தெருக்கு வந்துருச்சு. கடைத்தெருக்கு வந்தால் 4 பேர் தொட்டு தான் பார்ப்பாங்க. துணி கடைக்கு வந்துருச்சுன்னா எல்லாம் விரித்து தான் பார்ப்பாங்க. புகையிலை வந்தால் விரித்து தான் பார்ப்பாங்க எப்படி இருக்குதுன்னு. அப்போ நீங்கள் கடைத்தெருக்கு வராமல் இருக்கணும். இப்போ சரீரம் எடுக்காமல் இருக்கணும். சரீரம் எடுத்தாச்சு, அந்த காரணமும் ஆகிடுச்சு, விவகாரத்துக்கு வந்தாயிடுச்சு. அப்போ நீங்கள் பிராதிபாசிகத்தை குறை. அந்த பிராதிபாசிகம் தான் இந்த சப்ஜெக்டிவ் விஷன். தன் மனதிற்கு ஏற்ற மாதிரி உலகத்தை பார்க்குறது. மனதுக்கு பிடித்தது மட்டும் பார்ப்பேன், பிடிக்காத விடுக்குவேன் அப்படின்றது மனதின் பார்வையில் பார்ப்பது. ஆப்ஜெக்டிவ் விஷனாக மாறணும். அது அறிவின் பார்வையில் பார்க்கணும். அறிவின் பார்வையில் பார்த்தோம்னா பார்க்கும் இடமெல்லாம் பரமன். எத்திர எத்திர மனோயாதி தத்திர தத்திர தவ பாத பங்கஜம். இந்த மனம் செல்லும் இடமெல்லாம் கடவுளையே நான் பார்க்கிறேன். காணும் இடமெல்லாம் கண்ணா. காக்கை சிறக பார்த்தா நீ தான் தெரியுற, தீயில விரல வச்சா நீ தான் தெரியுற, பசு செடி கொடிகளை பார்த்தா உன்னை தான் தெரியுது, பச்சை மாமனை போல் மேனி அப்படின்னு அவன் சொல்கிறான். பார்க்கும் இடமெல்லாம் பரமனை பார்க்கிறானே. அப்போ அவன் ஞானக்கண்ணில் பார்க்குறான். இந்த ஊனக்கண்ணில் பார்த்தா பிராதிபாசிகம் தான் வருது. சே, இப்படி இருக்குது, இது அப்படி இருக்குது, இது நல்லா இருக்குது, இவன் ஏன் வந்தான், இவங்க ஏன் வரவே மாட்டேங்கிறாங்க, இப்படி இந்த பிராதிபாசிகள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சப்ஜெக்டிவ் விஷனை விட்டுட்டு ஆப்ஜெக்டிவ் விஷன். சப்ஜெக்டிவ் விஷன் தான் ஜீவ பார்வை, ஆப்ஜெக்டிவ் விஷன் தான் ஈஸ்வர பார்வை. ஈஸ்வர பார்வை தான் ஈசாவாஸ்யம் இதகும் சர்வம். ஈச பார்வையால் இந்த இலத்தையும் நீ மூடிவிடுங்கிறார். இந்த அனைத்து ஜகத்தையும் உன்னுடைய ஈஸ்வர பார்வையால் மூடிவிடு, நிறைத்து விடு அப்படின்னு ஈசாவாசிய உபனிஷத் சொல்லுது. ஈஸ்வர பார்வை என்ன? இந்த பார்முதற் பூதம் பரத்தில் மறைந்துடுச்சு, இப்போ பரம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாமத யானை மரத்தில் மறைந்து விட்டது. இந்த பார்மதற் பூதம் பகவானில் மறைந்து விட்டது. இந்த சாட்சாத் இந்த அந்த கரணம் ஆத்மாவில் மறைந்து விட்டது. தன்னை மறைத்தது தன் கரணங்களாம். அந்த கரணங்கள் தன்னில் மறைந்தது, தனக்குள்ளேயே அது மறைஞ்சு தான் போகுது. எப்போ? ஆத்ம ஞானத்தினால் அல்லது தூக்கத்தில். தூக்கத்தில் இங்கே தானே மறையுது, தன்னில் மறைந்தது. இந்த விவகாரம் எல்லாம் ஒரு விவகாரம் இல்லாமல் தூங்குறான் பாருங்கள், ஆனந்தமாக இருக்கிறான். விவகாரத்து வந்தானே பிரச்சனை ஆகிடுது. அப்போ விவகாரம் இல்லாமல் எப்படி சார் இருக்குதுன்றீங்க? முழிச்சோம்னா விவகாரம் வந்துடுதே, மண்டேன்னு சொன்ன உடனே கலக்குது வயிறை. அப்போ விவகாரத்தில் தவிர்க்க முடியாது. 3 விவகாரத்தையும் இன்பத்தை விட்டு நல்லதுக்கு செல்லுங்கள். அந்த நல்லது என்னங்கிறதெல்லாம் திருக்குறள் சொல்லுது, ஔவையார் சொல்கிறாங்க, உங்கள் அம்மா அப்பா சொல்கிறாங்க, பசகமும் உலகமாக சொல்லுது, உங்களுடைய உள்ளுணர்வே சொல்லுது.
உலகமே இந்த இன்பத்தை தான் நிந்திக்குது அப்படின்னு சொல்லி நாம் இன்றைக்கு நிறைவு செய்வோம். திருமந்திரத்தில் வேதாந்த கருத்துக்களை நம்ம அற்புதமாக பார்க்குறோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி.